2026 கும்பகோணத்தின் அத்திவரதர் இதோ நான் வருகிறேன் என்று வெளியே வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை எந்த இடம்னா கும்பகோணத்துல பிரம்மன் கோவில் தெரு என்று சொல்வார்கள். அந்த பிரம்மன் கோவில் தெருவில் உள்ள வேதநாராயண வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல இந்த அத்திவரதர் 10 நாள் வந்து காட்சி தருகிறார். அடியார்கள் காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை சேவிக்கலாம். மாலை நேரத்துல 5 மணி முதல் 8 மணி வரை சேவிக்கலாம். பெருமாளுக்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை உள்ளிட்டவையெல்லாம் நடைபெறும். வரதராஜன் என்றாலே வரம் தருபவர்களுக்குள் தலைவர் என்று கொண்டாடப்படுபவர். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள். மனசுல நினைச்சாலே அந்த வரத்தெல்லாம் கொடுத்துருவார். எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியவர். இன்னொரு விசேஷமாக அந்த திருக்கோவில் நிர்வாகத்தினர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா ஒப்புமைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறார்கள். காஞ்சிபுரத்துக்கு அத்திவரதர் எப்படி வந்தார்? பிரம்மா யாகம் பண்ணார். அந்த பிரம்மாவின் யாகசாலையில தோன்றியவர். கும்பகோணம் வரதன் எப்படி? இவரும் பிரம்மா யாகம் பண்ணி அந்த பிரம்மாவின் யாகத்தில் தோன்றியவர் அல்லவா? அப்ப காஞ்சி வரதராஜனுக்கு என்னென்ன பெருமை உண்டோ எல்லாம் இந்த கும்பகோணம் வரதராஜனுக்கு இருக்கு. 2, அவர் அனந்த சரசுங்கிற குளத்துக்குள் எழுந்தருளி இருக்கிறார். இவரும் பிரம்மா ஏற்படுத்திய குளத்துலதான் குளத்துக்கரை பெருமாள்னு எழுந்தருளி இருந்தவர். அப்ப அந்த குளம்ங்கிறதும் ஒத்துமையா இருக்கு. அவரும் எல்லா வரங்களும் தருபவர், இவரும் எல்லா வரங்களும் தருபவர். அதனால ஒருவேளை அந்த காஞ்சி அத்திவரதரை சேவிக்க முடியாம இருந்தா இந்த குடந்தை அத்திவரதரை வந்து நாம சேவிச்சோம்னா அவர் என்னென்ன அருள் பண்ணுவாரோ அந்த எல்லா அனுகிரகத்தையும் திருக்குடந்தை அத்திவரதர் நமக்கு செய்வார். நம் பாபங்களை போக்குவார், வேண்டிய வரங்களை தருவார். முக்கியமாக முக்தி வரை அனைத்து வரங்களையும் முத்தி மழை பொழியும் முகில்வண்ணன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுமா. அதனால அந்த வரதனுடைய அருள் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.